அமேசான் மழைக்காடு இன்னைக்கும் பூமியில காணப்படுகிற மிகப்பெரிய மழைக்காடு. பூமியோட நுரையீரல் அப்படின்னு கூட சொல்லலாம். பூமியில நாம இதுவரை கண்டுபிடித்த உயிரினங்கள்ல சுமார் 25% உயிரினங்கள் அமேசான் மழைக்காடுல தான் வாழ்ந்துட்டு வருது. அப்படிப்பட்ட அமேசான் மழைக்காடுகள்ல மறைந்திருக்கிற வியப்பூட்டும் விஷயங்களை இந்த வீடியோல தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்தியாவோட பரப்பளவை விட சுமார் 70% அதிக பரப்பளவை கொண்டதுதான் இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உலகத்திலேயே மிக நீளமான நதி அது ஆப்பிரிக்காவில் காணப்படுகிற நைல் நதி அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் நீர்வரத்து அதிகமான நதி அப்படின்னு பார்க்கும்போது அது அமேசான் நதி தான். உலகத்திலேயே 2வது நீளம் அதிகமான நதியும் இந்த அமேசான் நதி தான். இது சுமார் 6400 கிலோமீட்டர் நீளத்தோட காணப்படுமா. வியக்க வைக்கிற ஆர்டிஸ் மலைத்தொடர்கள் முதல் பிரேசில்ல காணப்படுற பீச் ஓரங்கள் வர பாயிற இந்த அமேசான் நதி சுமார் 1000 குறு நதிகளாக பிரிக்குது. ஒவ்வொரு செகண்ட்லையும் கிட்டத்தட்ட 20 கோடி லிட்டர் தண்ணீர் அமேசான் நதியிலிருந்து அட்லாண்டிக் பெருங்கடல்ல கலக்குது. அமேசான் காடுகளை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1600 இனத்துக்கு மேற்பட்ட 39,000 கோடி மரங்கள் இந்த அமேசான் காடுல காணப்படுது. இது அமேசான்ல காணப்படுகிற மிகப்பெரிய மரங்களோட கணக்கெடுப்பு மட்டும்தான். செடி கொடின்னு பாசிகள் அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தினோம்னா கிட்டத்தட்ட 40,000 வகைகளை சார்ந்த தாவரங்களை கண்டுபிடிக்க முடியுமா. இதுலயும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இதுவரை கண்டுபிடிக்கப்படாத பல தாவர வகைகளும் இந்த அமேசான் காடுகளில் வாழ்ந்துட்டு தான் வருது. 400க்கு மேற்பட்ட நிலவாழ் உயிரினங்களும் 3000க்கு மேற்பட்ட நன்னீர் வாழ் மீன் வகைகளும் 1300க்கு மேற்பட்ட பறவை இனங்களும் 400க்கு மேற்பட்ட இனங்களைச் சேர்ந்த மற்ற விலங்குகளும் அமேசான் காடுகளில் காணப்படுது. அமேசான் மழைக்காடுகளில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டது பூச்சி வகைகள். பட்டாம்பூச்சி, புழுக்கள், தேனீக்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேற்பட்ட பூச்சி இனங்கள் அமேசான் மழைக்காடுகளில் வாழ்ந்துட்டு வர்றதா சொல்லப்படுது. இவை அனைத்துமே இதுவரை மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்களோட கணக்கெடுப்பு மட்டும்தான். இதுவரை கண்டுபிடிக்கப்படாத பல உயிரினங்களும் அமேசான் மழைக்காடுகளில் வாழ்ந்துட்டு தான் வருது. அமேசான் மழைக்காடுகளை 4 பாகங்களாக பிரிக்கலாம். 1 எமர்ஜென்சி, 2 கேன்பில், 3 அண்டர் ஸ்டோரி, 4 ஃபாரஸ்ட் ஃப்ளோர். அமேசான் காடுகளோட மேற்பரப்போட பேர் தான் எமர்ஜென்ட் லேயர். இந்த லேயரில் நீங்கள் 60 மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்ட மரங்களை மட்டும் தான் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 1000 வருடம் பழமை வாய்ந்த மரங்களும் இந்த காடுகளில் காணப்படுது. இதுலேயும் காப்பப் அப்படின்ற இனத்தைச் சேர்ந்த மரங்களை பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குமா. இந்த மரத்தை நீங்கள் பார்க்கும்போது கேம்ஸ் கேமரோன் இயக்கிய அவதார் படத்தில் வர்ற மிகப்பெரிய மரத்தோட ஞாபகம் உங்களுக்கு வரலாம். ஆனால் உண்மையிலே இந்த கேப்பாப் மரத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகித்தான் அவதார படத்தில் அந்த மிகப்பெரிய மரத்தை டிசைன் பண்ணாங்க அப்படின்னது சொல்லப்படுது. இந்த எமர்ஜென்ட் லேயரில் நீங்கள் பறவை இனங்களை மட்டும்தான் அதிகமாக பார்க்க முடியும். உதாரணமாக வவ்வால் மற்றும் கிளி போன்றவைகளை பார்க்க முடியும். அதிகப்படியான கிளைட்டஸில் உங்களால் பார்க்க முடியும். அதாவது இவைகளுக்கு பறக்கிறதுக்கும் இறக்கைகள் இருக்காது. ஆனால் இவைகளோட கைகளுக்கு பின்னால் காணப்படுற இறக்கை போன்ற அமைப்பால் கிளைடு பண்ணி போகுமா. பருந்து மற்றும் கழுகுகளை தான் இந்த மேற்பரப்பில் காணப்படுகிற முக்கியமான வேட்டையாளிகள். கிளைடஸ் மாதிரியான உயிரினங்கள் தான் இவைகளோட உணவு. இதற்கு கீழே காணப்படுகிற லேயர் தான் கெனோபி லேயர். இங்கே 6 மீட்டர் உயரம் கொண்ட தாவரங்களை மற்றும் மரத்தை உங்களால் பார்க்க முடியும். அமேசான் மழைக்காடுகளோட அடர்த்தி நிறைந்த பகுதி தான் இந்த கெனோபி லேயர். எந்த அளவுக்கு அடர்த்தி அப்படின்னா, கெனோபி லேயரை தாண்டி சூரிய ஒளி மிகச்சிறிய அளவில் மட்டும்தான் தாவர பகுதியை வந்தடைக்குமா. இதனாலேயே அமேசான் மழைக்காடுகளோட தரைப்பகுதி இருள் சூழ்ந்த நிலையில தான் காணப்படுமா. இந்த கெனோபி லேயர் தேவையான அளவு சூரிய ஒளி கிடைக்காததால இங்கு அதிகமான பழங்கள் மற்றும் பூக்களை கொண்ட தாவர வகைகள் மற்றும் சிறு மரங்களை அதிக அளவில் பார்க்க முடியும்.
அது மட்டும் இல்லாமல் அமேசான் மழைக்காடுகளில் மட்டுமே பார்க்க முடிகிற 25,000 வகைகளை சார்ந்த ஆர்பிட் வகைகளை நீங்கள் இந்த கெனோபி லேயரில் பார்க்க முடியும். டோக்கன் மாதிரியான மிகப்பெரிய சுண்டுகளை கொண்ட பறவைகளை இனங்களை இந்த லேயரில் தான் உங்களால் பார்க்க முடியும். இவைகளோட இந்த மிகப்பெரிய சொண்டுகள் இவைகளோட இணைகளை கவர் உடலோட வெப்பநிலையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு தான் பயன்படுத்தப்படுது. மெக்காவு அப்படின்று அழைக்கப்படுகிற அழகான கிளி இனங்களையும் உங்களால் இங்கே பார்க்க முடியும். இலைகளை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்கிற ஸ்லோத் மாதிரியான பல உயிரினங்களையுமே இங்கே உங்களால் பார்க்க முடியும். இதை தாண்டி தேனீக்கள், வண்டுகள், பட்டாம்பூச்சி அப்படின்னு மொத்த பூச்சி இனங்களுமே இந்த கெனோபி லேயரில் தான் வாழுது. பல வகையான கிளாடிங் லிசார்ட்ஸ் உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஏராளம் வகையான இனத்தைச் சேர்ந்த குரங்குகளும் இந்த அமேசான் மழைக்காடுகளில் வாழ்ந்துட்டு வருது. கெனோபி லேயரை அடுத்து அதுக்கு கீழே காணப்படுற லேயர் தான் அண்டர் ஸ்டோரி லேயர். இந்த பகுதி தான் அமேசான் மழைக்காடுகளுடைய மிகவும் இருள் சூழ்ந்த பகுதி. பெரிய அளவு உயரம் இல்லாத ஆனால் மிகப்பெரிய இலைகளை கொண்ட செடிகள் இங்கே காணப்படுது. அதிக அளவு வெப்பம் இல்லாத பகுதி தான் இந்த அண்டர் ஸ்டோரி. இங்கே ராஜான்னு அழைக்கப்படுறது ஜாக்குவார். இந்த அமேசான் மழைக்காடுகளோட அண்டர் ஸ்டோரி என்கிற பகுதியில் வாழ்கிற ஒரு விசித்திரமான தவளை இனம். அதோட பெயர் தான் பாய்ஷன் டாட் பிளாக். இந்த தவளைகளை பார்க்குறதுக்கு பல நிறங்கள்லையும் அழகாகவும் தெரியும். ஆனால் ஒரு தவளையோட உடம்புல கிட்டத்தட்ட 10 மனிதர்களை கொல்றதுக்கு தேவையான விஷயம் காணப்படுது. இந்த அமேசான் மழைக்காடோட கடைசி பகுதி தான் ஃபாரஸ்ட் ஃப்ளோர். பாக்டீரியா, புழுக்கள், ஃபங்கை, பாசிகள் போன்ற உயிரினங்கள் தான் இங்கே உயிர் வாழும். இதோட மேற்பரப்பில் நீங்கள் அதிகமாக காளான்களை பார்க்க முடியும். இதுலேயும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இங்கே காணப்படுற ஃபங்கையில் அதிகப்படியான பயோலுசிமின்ஸ் கொண்டவை, அதாவது தன்னிச்சையாகவே இவைகளால் உடலை ஒழித்து வைக்க முடியும். இந்த புல்லட் அண்ட் அப்படின்ற அழைக்கப்படுகிற ஒரு வகையான எறும்பு இனங்களும் காணப்படுது. அதாவது இந்த எறும்பு ஒருத்தரை கடிச்சிச்சுன்னா அந்த கடிப்பட்ட இடத்துல ஒரு கண்ணால் ஷூட் பண்ணுறது போல் அந்த புல்லட் எந்த அளவுக்கு வேதனையை ஏற்படுத்துமோ அதற்கு ஈக்குவலான வலியை உருவாக்குமா. உலகத்தோட இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய வண்டு இனமான ஹக்குலிஸ் பீட்டில் அப்படின்ற வண்டுகளையுமே உங்களால் இங்கே பார்க்க முடியும். இந்த வண்டுகள் சுமார் 19 சென்டிமீட்டர் நீளம் வரை காணப்படுமா. இக்வானா மற்றும் ஆண்ட் ஹீட்டர் மாதிரியான விசித்திர உயிரினங்களையும் இங்கே உங்களால் பார்க்க முடியும். இங்கு அதிகப்படியான மழைப்பொழிவை கொண்டிருந்தாலும் மழை துளி மேற்பரப்பில் தரையை வந்தடைக்க கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் தேவைப்படுமா. அமேசான் மழைக்காடுகளை பூமியோட நுரையீரல் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், பூமியில் காணப்படுகிற ஆக்சிஜன் கிட்டத்தட்ட 25% ஆக்சிஜன்கள் அமேசான் மழைக்காடுகளில் இருந்து தான் உருவாக்கப்படுது. ஆனால் அமேசான் மழைக்காடுகளோட 20% கடந்த சில நூற்றாண்டுகளிலேயே மனிதர்களால் அழிக்கப்பட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றங்கள், மரங்களை வெட்டுறது, காட்டுத்தீ, இது போன்ற பல காரணங்களால் அமேசான் காடுகள் அழிவுக்கு தள்ளப்பட்டிருக்குது. அமேசான் மழைக்காடுகளில் 400 முதல் 500க்கு மேற்பட்ட பழங்குடியினர் வாழ்ந்துட்டு வராங்க. இதுலேயும் 50க்கு மேற்பட்டோர் வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாதவங்க. இங்கே இவங்களோட பிள்ளைகளை பள்ளிகளுக்கு விடுறது கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மின்சாரமே மற்ற எந்த வசதிகளோ இவர்களுக்கு கிடையாது. அமேசான் மழைக்காடுகளில் வாழ்ந்துட்டு வர பழங்குடியினரில் பாதிக்கு மேற்பட்டோர் பிரேசிலில் தான் தங்கிட்டு இருக்காங்க. இவங்களோட முக்கியமான வேலைகளான தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல், வேட்டையாடுதல் போன்ற தொழில்களை ஆண்களும், பயிர் நிலங்களில் விளைகின்ற பயிரிடுதல் போன்ற வேலைகளை பெண்களும் செய்துட்டு வராங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோக்களை நம்ம சேனலில் போடணும்னு எதிர்பார்த்தா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே.